நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். I'm sorry. ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் மறுபடியும் அதே டாபிக்கா? ஓ மை காட்ஸ், என்ன பண்ணுறது, ரொம்ப லீலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலான்னு வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ள உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் 1.9 மில்லியன் ஃபாலோ வச்சிருக்க அதே கோயம்புத்தூர் மாப்பிள்ள என்கிற சல்மான் கான் என்ன பண்ணாரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்கேஸ் நீ பிரியாணி மணி வீடியோவும் ஆன்டிடாட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, பிரியாணி மணி வீடியோவில் மென்ஷன் பண்ண ஒரு மேட்ரு லாட்ரி மேட்டர். அதாவது கோயம்புத்தூர் மாப்பிள்ள என்ன பண்ணான்னா, ஆடியன்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறேன், பைக்கு, காரு, ஃபோனுன்னு சொல்லிட்டு கிவ்அவே கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது கார்ஸ் கல்ச்சர் இந்தியா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பயோல பாத்தீங்கன்னா கார் கிவ்அவேன்னு ஒரு சேனல் இருக்கும், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல இருந்து ஒருத்தருக்கு காரு, பைக்கு, ஃபோனு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கிவ்அவே பண்ண போகிறோம். ஃப்ரீயா கொடுக்க போறோம். இந்த கார் தான் நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். இது ஃப்ரீயா கிஃப்டா உங்களுக்கு கொடுக்க போறோம். அதை பிரியாணி மேன் கிரிட்டிசைஸ் பண்ணி, இது ஒரு மாடர்னைஸ்ட் வெர்ஷன் லாட்டரி மாதிரி இருக்கு, அது தப்புன்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் சொல்லியிருக்காரு. நீங்க 180 rupees கட்டி என்னோட சப்ஸ்கிரைபர் ஆயிருங்க இன்ஸ்டாகிராம்ல. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபர்ஸோட லிஸ்ட்ல இருந்து ஒருத்தருக்கு நான் கிவ் அவேயா ஒரு பைக்கோ இல்ல காரோ தருவேன் அப்படின்னா, இட்ஸ் லாட்டரி டிக்கெட் தான். லாட்டரி டிக்கெட் லாஜிக் தானே இது. அந்த மாதிரி இருக்கப்பறம் நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட இன்ஸ்டா பேஜை போய் செக் பண்ணி பார்க்குறேன். அங்கே சப்ஸ்கிரைப்ன்ற ஆப்ஷன் இல்லை. பரவாயில்ல, திருந்திதான் போல இருக்குன்னு நினச்சேன். அதான் இல்லை. இதான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட இன்ஸ்டா பேஜ். இதில் ஃபாலோன்ற பட்டன் இருக்கும், மெசேஜ்ன்ற பட்டன் இருக்கும், இந்த கான்டாக்ட்ன்ற இடத்துல தான் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருந்தது. பிரியாணி மணி வீடியோ போட்டக்கப்புறம் இந்த பட்டனை காணும். சரி, திருந்திட்டான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ என் கண்ணில் மாட்டுச்சு. ஓட வந்தவனே. ஹாய் ப்ரோ, இந்த லொகேஷன் நேம் கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் தரேன். அண்ணனோ இந்தி இந்தியா தா. ஓகே, திஸ் லொகேஷன் நேம் ஹிந்தின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேசுகிறானே. MT15. So MT15 தான் நாம வந்து gift-ஆ கொடுக்க போறோம். சார் MT பைக் வாங்கிடலாமா? Come on, let's go. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம Yamaha MT15 பைக் வாங்க போறோம். வாங்க போலாம். இந்த MT15 வந்து நம்ம giveaway கொடுக்க போறோம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே தான். ஃபாலோ பண்ணுங்க, கார்ஸ் கல்ச்சர் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ ஓபன் ஆகும். அந்த வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ற ஒரு லக்கி வின்னருக்கு நம்ம பெப் போட்டு இந்த பைக் ஃப்ரீயா கொடுக்க போறோம். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. உங்கள ஒரு லக்கி வின்னருக்கு இந்த பைக் கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சா இந்த வேற லெவலான பைக் உங்களுக்கு தான். மறக்காம ட்ரை பண்ணுங்க. பி எ லக்கி வின்னர். தண்ணிக்கா பார்த்தேலா, இந்த ரீல் எனக்கு ஃபீல்டில் வந்தது. சரியா, இதை பார்த்த உடனே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு கண்டென்ட் ஏதோ லூஸ் மாதிரி வளர்றா போல இருக்குது, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணி கேட்கலாம் போல நினச்சேன். ஆனால் இந்த வீடியோட எண்டிங்கில் வந்துட்டு MT15 கிவ்அவே கொடுக்க போகிறேன் February 14க்குள்ளே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கார்ஸ் கல்ச்சர் இந்தியா அந்த அக்கௌண்ட்டில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்கிற வீடியோவில் கமெண்ட் பண்ணால் அந்த கமெண்ட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்துட்டு நான் வண்டி ஃப்ரீயாக கொடுப்போன்னு சொல்லியிருக்கான். கார்ஸ் கல்ச்சர் அக்கௌண்ட்டை போகுமா? வாங்க போலாம். இங்கே பாருங்க, கார்ஸ் கல்ச்சர் இந்தியா அக்கௌண்ட்டில் வந்துட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சப்ஸ்கிரைப்ன்றது யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி போல இருக்குது, சும்மா சிவப்பு கலர் பட்டன் அழுத்திட்டு மணி அடிச்சு விட்டா போதுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன்றது எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். அதாவது நீ மந்த்லி 180 rupees பே பண்ணணும். அங்கே கொட்ட இடத்துல போட்டிருக்கா. இப்போ இங்கே ஒரு வீடியோ இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னு. நீ சப்ஸ்கிரைப் பண்ணார இந்த வீடியோ பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நீ கமெண்ட் போடணும். அந்த கமெண்ட்டில் போகிற ஒருத்தருக்கு MT15 பைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறான். இவன் உண்மையிலே கொடுக்குறானா இல்லை உருட்டுறானன்றது செகண்டு. பட் இந்த டெக்னிக் வந்துட்டு ஒரு லாட்ரியோட மாடர்னைஸ் வெர்ஷன். இவங்க பண்ணுற இந்த மேட்டர் இருக்கு பார், அது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் லாட்ரின்றது இல்லீகல். அதே மாதிரி நான் பார்த்த அந்த ஒரு வீடியோ மட்டும் தானான்னு கேட்டால் அதான் இல்லை. இப்போ நம்ம பார்த்த வீடியோ 1, சரியா, 1 கணக்கெடுத்துப்போம். 2வது ஃபேமஸ் காலேஜ் இன் கோயம்புத்தூர்னு ஒரு வீடியோ. அந்த வீடியோ எண்டிங் நீ செக் பண்ணினா இருக்குது. 3வது வீடியோ கெஸ் வாட் ஹேப்பன்டு, அந்த வீடியோ எண்டிங் செக் பண்ணினா இருக்குது. 4வது வீடியோ 2025 பார்ட்டி பண்ணலன்னு ஒரு வீடியோ. அந்த வீடியோ எண்டிங் செக் பண்ணால் அங்கேயும் இருக்குது. 2025 ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எண்டிங்கில் இல்லை, பரவாயில்ல. RS புரம்னு ஒரு வீடியோ. அந்த வீடியோட கடைசியில் ஆட் இருக்குது. விஷால் 6 பேக்னு ஒரு வீடியோ. அந்த வீடியோட எண்டிங்கில் ஆட் இருக்குது. மதகத ராஜா படத்துக்கு வீடியோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கா. அடுத்து மீட்டிங் மை ஓல்டு ஃபாலோவர்னு ஒரு வீடியோ. அந்த வீடியோ எண்டிங்கில் இருக்குது. CB மாப்பிள்ள தெரியுமா? இருக்குது. ஈட் அண்ட் மீட் மீனிங் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்?
ஈட் அண்ட் ஈட் வீடியோ விட நீங்கள் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா தெரியுது ப்ரோ. இருக்கா? மாப்பிள்ளை ஃபேவரட் ஃபுட் இருக்கு. மாப்பிள்ளை டிராயிங் இருக்கு. Q&A வித் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இல்லை. மீட்டிங் ஃபேமஸ் கிட் இன் சிபி இருக்கு. யுவர் மாப்பிள்ளை இல்லை. மீட்டிங் மை ஃபேமிலி இருக்கு. டோட்டலாக ஒரு 10 to 12 வீடியோவில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எண்டிங்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்கான் வித்தவுட் மென்ஷனிங் இட்ஸ் அ ப்ரொமோஷன். இது ப்ரொமோஷன் தான் சரியா? காசு வாங்கிட்டு கிவ் அவே கொடுக்குறேன்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்னா உருட்டு அப்படி பண்ணுறது கோல்மால் வேலை தப்புடான்னு ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறான். ஆனால் அது உன் பேஜில் எடுத்துட்டு நீ நல்ல மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு அந்த பேஜில் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி அங்கே உன் வியாபாரத்தை நடத்துகிற பார்த்தியா? மாஸ்டர் பிளான். அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ரைஸ் என்ன? 180 rupees, மந்த்லி 180 rupees. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் ஒரு 15 வீடியோ இதே மாதிரி ஆட் போட்டிருக்கான். இதில் வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரியா? இந்த தண்ணி கேனு போட வந்தோன்னு கேட்டால் பாரு, அது வந்துட்டு 1.4 million வியூஸ் போயிருக்கு. 1 million நம்ம வச்சுப்போம். இந்த 1 million வியூஸில் 1%, அதாவது ஒரே ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு 10,000 பேர். அந்த 10,000 பேர் இவன் சொல்கிறத நம்பி கார்ஸ் கல்ச்சர் இந்தியாவில் போயிட்டு அந்த பேஜை ஃபாலோ பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துச்சு. அன்சப்ஸ்கிரைப்ன்ற பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா எவ்வளோ தெரியுமா வரும்? 180 into 10,000 கால்குலேட்டரில் போட்டு பார், 18 லட்ச ரூபா. மை காட், 18 லட்ச ரூபா. வெறும் 1%, ஒரு வீடியோலேருந்து 1% இருக்கிற 10,000 பேர் அங்கே போய் 180 ரூபா கொடுத்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா 18 லட்ச ரூபா வருது. வண்டியோட ரேட் என்ன? 2 லட்சமோ 2.5 லட்சமோ. கிடைக்க போகிறது யாருக்கு? ஒருத்தருக்கு. அதுவும் உண்மையிலே கொடுக்குறாங்களா இல்லை இவங்களுக்குள்ளுக்கு தெரிஞ்ச ஆளுக்கே கொடுக்குறாங்களான்றது செகண்டு. ஆனால் பண்ணுறது தப்பு. இந்த ஒரு வீடியோவிலே கணக்கெடுத்து 1% எடுத்தாலே 18 லட்சம் வருது. மொத்தம் 10-15 வீடியோ போட்டிருக்கான். இதில் எல்லாம் எடுத்த எத்தனை லட்சம் வரும்னு தெரியல எனக்கு. எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிகள். எஸ். மோஸ்ட்லி கிவ்அவேல எப்படி இருக்கும்னா, அந்த கிவ்அவே சொல்கிற ரீலில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை வந்துட்டு கமெண்ட் போடுங்க, அதுலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி கிவ்அவே கொடுக்குறோன்றாங்க. அது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா அங்கே ஒருத்தவன்ட்டு 1 பைசா கூட வாங்கலை சரியா? அதனால் அது கிவ்அவேன்னு ஒத்துக்கலாம். ஆனால் உன்கிட்ட காசையும் வாங்கி அது உனக்கு கிடைக்குமான்றது உன்னோட லக்கு சரியா? அது லக்கோ இல்லை இவங்களுக்குள்ளே கொடுக்குறதோ அது ரெண்டாவது. எவனோ ஒருத்தர் கிடைக்க போது நீ காசு கட்டணும். அது உனக்கு கிடைக்கும்ன்றது பை சான்ஸ் தான். 50-50 கூட இதில் இல்லையே. ஆமாம், இந்த கோல்மால் வேலைலாம் பண்ணிட்டு ரோட்டில் இருக்கிறவங்க 4-5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம், ரீல்ஸ் போட்டால் எல்லாம் இதாயிரும், காம்ப்ரமைஸ் ஆயிரும். அதானே ஆடியன்ஸ்லாம் முட்டா பசங்க தானே. எஸ். இல்லை ஒரு சில பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இல்லை காசு கட்டணும்னு தெரியல, சப்ஸ்கிரைப்ல நார்மலாக அழுத்துறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண வரமாட்டுது, காசு கட்டணுமான்னு கேட்குறான் ஒருத்தன் வந்து. ஏன்னா நிறைய பேர் அவ்வளோ தெளிவில்லாமல் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் சரியா? அது நம்ம அவங்களுக்கு ஒத்து சொல்ல முடியாது ஆடியன்ஸை. ஏன்னா அஸ் அ கிரியேட்டராக நம்ம தான் ரெஸ்பான்சிபிள், அதாவது அஸ் அ கிரியேட்டராக நீ தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் சரியா? அதை விட்டுட்டு பண்ணுறதெல்லாம் கோல்மால். லாட்ரியே மாடர்னைஸ்டு வெர்ஷன். ஒன்றை கிரிட்டிசைஸ் பண்ண வேற ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவேன், அந்த வியாபாரத்தை நடத்துவேன். கடை மாறினாலும் வேலை ஒன்று தானடா. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இதில் ஒரு சில ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காப்புல, ஆனால் வந்துட்டு எந்த இடத்துல பெய்ட் ப்ரொமோஷன் ஆட் பண்ணலை, அந்த பெய்ட் ப்ரொமோஷன் டேக் போடலை, ஹேஷ்டேக் எதுவுமே போடலை, ஆனால் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. இதுவும் இல்லீகல் தான். கைட்லைன்ஸ் படி இது இல்லீகல், இப்படி பண்ணக்கூடாது. ப்ரொமோஷன் பண்ணால் சொல்லணும் இது பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லிட்டு. ஆனால் எந்த இடத்துலையும் ஹேஷ்டேகும் இல்லை, பெய்ட் ப்ரொமோஷன் டேகும் போடலை, டேக் போடலை. பதில் சொல்லு. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணது பிரியாணி மேன் பண்ணியிருக்காரு, ஆன்டிடாட் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேர் வீடியோஸை பாருங்க, உங்களுக்கு கிளியராக புரியும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எப்படி ஆடியன்ஸை முட்டலாக்கிட்டு இருக்கான்னு. நெக்ஸ்ட் அடுத்த பேஷண்ட் போவோமா? டாக்டர் திவாகர். பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. நம்ம டாக்டர் திவாகர் என்னப்பா ஸ்கேம் பண்ணாரு கேட்டீங்கன்னா, டாக்டர் திவாகர் ஸ்கேம்லாம் ஒன்றும் பண்ணலை. ஆனால் திவாகர் வந்துட்டு இப்போ நிறைய விஷயத்தை அட்டென்ஷனுக்காக பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மிஸ்கினோட கான்ட்ரவர்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த சம்பவம், அதை வந்துட்டு இவர் வந்துட்டு இப்படி கை வச்சுக்கிட்டு, மிஸ்கின் சார் இந்த மாதிரி பார்த்துக்கங்க, நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க, ஆபாசமாக பேசியிருக்கீங்க, இது ரொம்ப தப்பு ஒரு ஊடகத்தில். ஏன் எதுக்கு இதெல்லாம்? இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் மிஸ்கின் பேசுறது தப்புன்ற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு மன்னிப்பு கேட்டார் ஓகேவா? மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறன்ற அளவுக்கு அந்த மனுஷன் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களே நம்ம கேட்டுட்டோம், இவரை வந்துட்டு மன்னிப்பு கேட்டார் அப்படின்ட்டு ஒரு வீடியோ.
அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி வந்துட்டு மிஸ்கின்லாம் அவ்வளோ தப்பாலாம் பேசல, அது ஒரு அன்போட வெளிப்பாடு தான், அதில் எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம கெட்ட வார்த்தையே பேச மாட்டோமா, அவ்வளோ ஒழுங்காடானி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சமுத்திரக்கனி கேட்டிருப்பாரு. ஆனால் இவர் மறுபடியும் அந்த வீடியோ இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு தான் பேசுவார். சமுத்திரக்கனி சார் உங்கள் மேலே மரியாதை வச்சிருக்கு, ஆனால் நீங்கள் மிஸ்கின் பேசுறத பூசி முழுக பார்க்குறீங்க, அது ரொம்ப தப்பு. என்னையா ஐயா என்னையா பண்ணுற, உனக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும்னா ஏதாவது பிடிச்சி பண்ணுவியாயா, எனக்கு புரியல. கெட்ட வார்த்தை தப்பானா அது தப்பு சரின்றது அது இன்டென்ஷன் பேஸ் பண்ணிதான் இருக்குது. கெட்ட வார்த்தை பேசுகிறவனாலே கெட்டவன் அப்படின்றதான் இல்லை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப நாகரிகமான மொழியில் ரொம்ப தவறான விஷயத்த பேசினா இந்த சமூகத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே ஒருத்தன் இயல்பான மொழியில் மனசுல இருந்து உண்மையாக பேசினா அப்படின்னா குத்துது குடையுது அப்படின்னு சொல்லி அவனை போட்டு வாதிக்கிறது. இதில் இவர் சொல்லிட்டு அந்த வீடியோலேயே மிஸ்கின் என்னென்ன கெட்ட வார்த்தை பேசினாரோ அதே வார்த்தை இவர் வீடியோவில் பேசியிருப்பாரு, சென்சாரே பண்ணாமல். பையனை நடிக்க சொன்னா அவனை மூஞ்சில குத்துவேன் இப்படியா பேசுறது ஏங்க? அதாவது இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு நடிக்கவே தெரியல, அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்தா மூஞ்சில குத்தணும் போல இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதுல வந்துட்டு இவரை தன்னைத்தானே நடிப்பாருக்கு வாட்டர் மிலன் ஸ்டார்னு தனக்கு தானே பேர் கொடுத்துப்பாரு. இதுல மக்கள் கொடுத்தாங்களா? எவன்டா கொடுத்தான்? இல்ல யார் கொடுத்தா இவருக்கு வாட்டர் மிலன் ஸ்டார்னு? நீ கொடுத்தியா? இல்ல. ஆனா உண்மையை சொல்றா, மனசாட்சி தொட்டு சொல்ற ஆடியன்ஸ்ல கேட்குறேன், இவர் பண்றது உண்மையில் நல்லா இருக்கா? நடிப்பார்க்கன் டாக்லேனிக்கு ஒரு ஒருத்தா வாட்டர் மிலன் ஸ்டார்ன்றீங்க, என்ன பண்ணிட்டாரு இவர்? மனசாட்சி தொட்டு சொல்லி இவர் நடிக்கிறது உண்மையே நல்லா இருக்கா? சிரிப்பு வருது ஒரு சில நேரத்தில் மட்டும்தான், அதுவும் மற்ற டைம்ல பார்த்தா காண்டாவது எனக்கு. ஏன்னா நிறைய மீன் பேச்சு இவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனையெல்லாம் மேலே ஏற்றி விட்டீங்க, அனுபவிங்க, வாட்டர் மிலன் ஸ்டார் நடிப்பாருக்குன்னு அவனே சொல்லிக்கிறான். இந்த போஸ்ட் அவனை வாழ்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கேன்னு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்க மேலே இருக்கிறதுனால தான் நிறைய டேலண்ட்லாம் கீழே இருக்காங்க. எஸ் ப்ரோ, அப்சல்யூட்லி ரைட். 100 மாதிரி அருமையான ஒரு வாசகத்தை தம்பி சொல்லியிருக்காப்ல. இன்கேஸ் திவாகர் அங்கிள் என்னோட பெரியவர், அதனால அங்கிள்னே சொல்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடிப்பு வரல, இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களை ஜோக்கராக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியுது. தெரிஞ்சே தான் ஒரு தற்கூறினே நீங்கள் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறீங்க, எதுவும் நீங்கள் தெரியாமலாம் பண்ணலைங்க. ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டில் கழிவு ஊற்றுறதா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாம் நடிப்பொருள் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டில் கழிவு ஊற்றியும் உங்களுக்கு தான் தன்னை தானே நடிப்பாக இருக்க வாட்டர் மிலன் ஸ்டார் நீங்கள் பேர் வச்சுக்கிட்டு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? இவர் படித்து டாக்டராக இருக்கார், அதான் ஃபிசியோதெரபிஸ்ட் நினைக்கிறேன். இவர் வந்துட்டு இது இல்லைனா வேறு வேலை இது பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்டு, ஆக்டிங் தான், நான் ஆக்டர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உண்மையாக டேலண்ட் வச்சு நிற்கிறானுங்க கீழே. சரியா? இந்த மாதிரி டேலண்டடே இல்லாமல் இருக்கிறவன் மேலே இருக்கான். எனக்கு அதை பார்த்தா காண்டாவது. ஏன்னா எவ்வளோ பேர் தெரியுமா, வேணா நான் வீடியோஸ் கூட போட்டு நிறைய பேர் ஐடியா கொடுக்குறேன். ஏகப்பட்ட பேர் உண்மையிலே நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிக்கணும், தான் ஒரு ஆக்டர் இல்லை ஒரு நடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவன் ஆக்டிங்காக இருக்குது. டேலண்டடாக இருக்கிறவனை கூட ஆர்டிஸ்ட்னு ஒத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டேலண்டடே இல்லாதவங்க எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒத்துக்க முடியாது. எனக்கு அவ்வளோ காண்டாவது இந்த மாதிரி ஆளை மேலே ஏற்றும் போது. எனக்கு முன்னாடியே தோண்டிட்டு இருந்தது, இவர் என்னதான் ஒரு பாயிண்ட்ல சிரிக்க வச்சாலும் மற்றவங்களாம் இவர் பார்க்குறது இல்லை, அட்டென்ஷன் குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வாய் விட்டுட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. இவருக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் தெரியுமா? 236K. இதில் இவரோ ஒரு சில காலேஜுக்கு கெஸ்டெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணாருன்னு தெரில. அப்படி அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இந்த மாதிரி டேலண்டே இல்லாமல் மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் சொல்கிறேன். அடுத்த கிரியேட்டர் கொடுவை அன்பு சொல்லி வாய முள்ள என் ஃபீல்டில் வந்து நிற்கிறாப்புல. வாங்க தம்பி. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இந்த ராஃபுல் டிக்கின்ற இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் இறந்துருக்காரு. ரெஸ்ட் இன் பீஸ். அவருக்கு வந்துட்டு ஒரு வீடியோ இந்த தம்பி போட்டிருக்காப்புல. என்ன வீடியோன்னு பார்ப்போமா? ஃபேமிலிஸ் நம்மளோட ராகுல் அண்ணா இறந்துட்டாங்க ஃபேமிலிஸ். எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேமிலிஸ். நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம அண்ணாவோட வீடியோ தான் நிறைய எடுத்து போட்டிருப்போம் ஃபேமிலிஸ். அந்த அண்ணா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஃபேமிலிஸ். ஆனால் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ இறந்துட்டாங்க ஃபேமிலிஸ். எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு ஈரோட்டில் 10 ஆப்பில் பைக் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க ஃபேமிலிஸ். இப்போ ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் ஃபேமிலிஸ் நம்ம பைக் ஓட்டமோ பார்த்து பத்திரமா நம்ம ஃபேமிலிஸ்ல ஓட்டுங்க ஃபேமிலிஸ். ரொம்ப ஸ்பீடால யாரும் பைக் ஓட்டாதீங்க ஃபேமிலிஸ். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டுமே நம்மளுக்கு முக்கியம் தான் ஃபேமிலிஸ். அதனால பைக் ஓட்டுற எல்லாரும் பார்த்து பத்திரமா சேஃபா ஓட்டுங்க ஃபேமிலிஸ். லவ் யூ ஃபேமிலிஸ். இது வந்துட்டு ஒரு இரங்கல் வீடியோ. சரியா? இரங்கல் வீடியோவில் என்னது இது? இரங்கல் வீடியோ எப்படி போடணும் முதல்ல கற்றுக்கடா. இது எனக்கு தெரிஞ்சு உன் வீட்டில் தான் இதை எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் பண்ணுற முக்கவாசிக்கிட்டும் உன் வீட்டில் பார்க்குறவால தான் உனக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி உண்மையிலே அழுகுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கிளைமேக்ஸில் லவ் யூ ஃபேமிலிஸ்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு இரங்கல் வீடியோ எப்படி போடணுன்னே எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு வீடியோ தான் போட்டிருக்கானே பார்த்தா அதான் இல்லை.
ரெண்டாவது வீடியோ பார்ப்போமா? ராகுல் அண்ணன் இறந்துட்டாங்கன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஃபேமிலிஸ். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேமிலிஸ். நைட்டில் எனக்கு தூக்கமே இல்லை ஃபேமிலிஸ். ஆனால் ராகுல் அண்ணாவுக்கு நேற்று நைட்டு தான் ஃபேமிலிஸ் இறுதி சடங்கு நடந்திருக்கு. அவரோட இறுதி சடங்குக்கு போக முடியல ஃபேமிலிஸ். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் போயிருப்பேன் ஃபேமிலிஸ். எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபேமிலிஸ். எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இப்போ கடைசியில் எல்லாரையும் அழுக வச்சுட்டு போயிட்டாங்க ஃபேமிலிஸ். அதனால் நம்ம ஃபேமிலிஸ்ல பார்த்து பத்திரமா சேஃபாக ரைடு பண்ணுங்க ஃபேமிலிஸ். ரைடு பண்ணும்போது பார்த்து பத்திரமா சேஃபாக ரைடு பண்ணுங்க. ரைடு பண்ணும்போது உங்கள் அப்பா அம்மா நினைச்சு ரைடு பண்ணுங்க ஃபேமிலிஸ். அப்போ நீங்கள் எல்லாம் ஸ்லோவாக போவீங்க ஃபேமிலிஸ். யார் ஸ்பீடா ஓட்டாதீங்க ஃபேமிலிஸ். எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃபா வண்டி ஓட்டுங்க ஃபேமிலிஸ். இதே மாதிரி தானடா அங்கேயும் சொன்னேன். இதில் எக்ஸ்ட்ரா எமோஷ்னலோட ஒருத்தர் இறந்ததை வச்சுமாடா கண்டென்ட் போடுவீங்க. எனக்கு அதான்டா கோவம் வருது. ஒருத்தர் இறந்துட்டான், அதை வச்சு வீடியோ போடுறது. சரி, ஒரு வீடியோ அவேர்னஸ்க்கு போடுற, வண்டியை சேஃப் ஓட்டுங்கன்னு போடுறேன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? எதுக்கு ரெண்டாவது வீடியோ? அங்கே இன்னும் எமோஷ்னலாக இல்லை. யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்குது. வீடியோ ஆரம்பம் போது அழுகிற மாதிரி. ஒருத்தன் இறந்துட்டான், அதை வச்சோ லைக்கு வியூஸ் வாங்குறதுக்கு பேர் வேறடா தம்பி. பண்ணுறது தப்பு. அதே மாதிரி இவரோட முக்கால்வாசி கண்டென்ட் எப்படி இருக்கும்னு இந்த டாஸ்க்கு சொல்லி செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் சொல்கிற டாஸ்க்கை வாயில தான் சொல்லுவாரே தவிர வீடியோவில் காட்ட மாட்டார் ப்ரூஃபா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கிணத்துக்குள்ளே குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கீழே 2-3 பசங்களை செட் பண்ணி கீழே விழுவார். அவங்க அழகாத்துக்கிட்ட மேலே வருவானுங்க. முழிச்சிட்டா இருப்பாப்புல. ஆனால் வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றி மயங்கின மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு வயிற்றாப்புக்குனா வாயில் தண்ணி வந்து ஃபேமிலிஸு லைக் பண்ணுங்கள், ஃபேமிலிஸு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலிஸ்னு. என்னடா பண்ணுற? அதே மாதிரி உனக்கு எனக்குலாம் ஃபீவர் வந்து என்ன பண்ணுவோம்? நேராக ஹாஸ்பிட்டல் போவோம், செக் பண்ணுவோம். ஆனால் நம்ம தம்பி என்ன பண்ணுவார்? வீடியோ எடுப்பார். எனக்கு ரொம்ப முடியல ஃபேமிலிஸ். ரொம்ப ஃபீவர் அடிக்க வேற இருக்கு ஃபேமிலிஸ். ஃபேமிலிஸு முடியல, ஃபேமிலிஸு லொக்குன்னு இருமுறான். அங்கே அவன் மூச்சு இழுக்கிறதுலாம் பச்சையாக ஃபேக்குன்னு தெரியுது. ஆக்டிங் பண்ணலாம், ஓவர் ஆக்டிங் பண்ணுறான் அவன். அதே மாதிரி சத்யா ஒரு வீடியோ போட்டிருப்பா. இவன் வந்துட்டு ராஜா கேம்ஸ்ன்ற ஒரு கேம்பிளிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணியிருக்கான். எஸ், பண்ணியிருந்தான். இப்போ இந்த சேனல் இந்த அக்கௌண்ட்டில் வீடியோ இல்லை. அது ஏன்னு தெரியல எனக்கு. ரிமூவ் பண்ணிட்டான் போல இருக்கு. ஏன்னா சத்யா வீடியோ போடும்போது ரிமூவ் பண்ணிட்டான்னு நினைக்கிறையா? இவன் மட்டும் இதை பண்ணலை. ராஜ் மைண்ட் வாய்ஸ்னு ஒருத்தன், நம்ம ரசிகன் மணி இருக்கார்ல, அவன். இவங்களுக்கு மரியாதைலாம் இல்லை. பண்ணுறது கேம்பிளிங் வேலை. எத்தனை பேர் குடும்ப அடைஞ்சு கிடைக்குங்க. இவனுக்கு அழகாக ப்ரொமோட் பண்ணிட்டு போகிறானுங்க. அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை கப்பிள்ஸ்னு ஒருத்தங்க, இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பாரு வீடியோஸு. அவனுங்க ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு ஃபோனு வாங்கிட்டேன், காரு வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், வண்டி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் ராஜா கேம்ஸ் விளையாண்ட ஏர்ன் பண்ணிட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு உருட்ட வேண்டியது, ப்ரமோட் பண்ண வேண்டியது. ஃபைனலா இவ்வளவு பணத்தை வச்சு ஹஸ்பண்ட் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கார் வாங்கிட்டோம். எங்களால நம்பவே முடியல. எல்லாமே ராஜா கேம் நடந்தா. 2 நாள் முன்னாடி நம்ம கார் எடுக்க போறோம்னு சொல்லிருந்தோம். ஃபைனலா நம்ம டாடா நிக்சன் கார் எடுத்தாச்சுங்க. வேற லெவல்ல இருக்கு. சொல்ல வார்த்தை இல்லங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த கார் வந்து நான் எப்படி எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லங்க. எல்லாம் எப்படி சொல்லிட்டு நான் ஈஸியாவே உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லங்க. பயோல நீங்க பஸ்ல கிளிக் பண்ணீங்க ராஜா கேமிங் இருக்கும். அது என்ன ஒரே கோல்டா ஜொலிக்கல அப்படி சொல்லிட்டு கமெண்ட் எடுத்தீங்க. நான் சொல்றேன் கோல்ட் மட்டும் இல்லங்க. நீங்க வந்து எந்த ஒரு நாளும் சொல்ல நீங்க பாருங்க. அது எப்படி சொல்லி நான் ஃபர்ஸ்ட் நிமிஷம் போய் பயோல கிளிக் பண்ணீங்க. ராஜா கேமிங் இருக்கும். Hey, everybody. Mr. Michael Snap, இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துங்க. ஒருத்தர் விடாம. இந்த ராஜ் மைண்ட் வாஷ்ன்றவன் 4-5 வீடியோவில் ராஜா கேம்ஸை ப்ரொமோட் பண்ணியிருக்கான். அந்த எந்த இடத்துலையும் வந்துட்டு ஹேஷ்டேக் படி இந்த ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணலை. அந்த ப்ரொமோஷன் பெய்ட் ப்ரொமோஷன் டேகும் போடலை. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். இல்லை, ஒருத்தன் வந்துட்டு இந்த சூப்பர் தமிழன் 27 நினைக்கிறேன் அவன் அக்கௌண்ட். ஒரு நிமிஷம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒருத்தனே விட மாட்டேன். விடவே மாட்டேன். இந்த சூப்பர் தமிழ் 27 ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அவனுங்களாவது பரவாயில்ல, அவனுங்க மூஞ்சை கட்டி அவங்க பேஸ் வேல்யூ வச்சு ஒன்று பண்ணுறானுங்க. இந்த கியருக்கு என்ன பண்ணுறான்னா, எவனோ ஒருத்தன் வடக்கன், எங்கேயோ ஒரு வடக்கன் இந்த ராஜா கேம் ப்ரமோட் பண்ண வீடியோ எடுத்து இவரை டப்பிங் கொடுக்குறாரு தமிழில். எப்படி டப்பிங் கொடுத்து பயோவில் வந்துட்டு லிங்கை கொடுத்து கேம் ஆடுங்க சம்பாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுனுக்குறான். இந்த பானையில் 5 லட்சம், இந்த ஒரு பானையில் 5 லட்சம், அப்புறம் இந்த ஒரு பானையில் 5 லட்சம், அப்புறம் இதில் ஒரு 5 லட்சம் கைஸ். எல்லாமே ஒரிஜினல் கேஷ் தான், ஃபேக் கிடையாது. நினைப்பேன் ஏன் அப்படி போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைஸ் நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் 2 வருஷமா. நான் வந்து சலிக்கிற அளவுக்கு நான் வந்து கைஸ் சம்பாதிச்சிருக்கேன். என்னோட ட்ரேட் கரியரே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 2 வருஷத்துல கிட்டத்தட்ட கோடி கணக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஜெனரேட் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இது நான் வந்து கடைசியாக ஃபைனலாக நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னா உங்களுக்கு இதை ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கலாம் இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிறது இந்த ஓகே வின் ட்ரேடிங் தான் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஓகே வின் சொல்லிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக அந்த மாடல் கேர்ள் வந்து என்னோட ட்ரேடிங் ஓகே சொல்லுங்க கைஸ். அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ அப்படியே வந்து எனக்கு ட்ரேடிங் போட்டு 80,000 கைஸ். அப்படியே நான் வந்து வீட்டில் இருந்து காமிக்கிறேன். இந்த பொண்ணுக்கு எப்படி ட்ரேடிங் சொல்லி கொடுத்தேன். எனக்கு பிடிச்ச என்னோட லைஃப் பார்ட்னராகவே ஆயிட்டா கைஸ் கடைசியில். ஆமா கைஸ், அவளை பிக் பண்ணுறதுக்காக நான் போனேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிங்கை ப்ரெசென்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரிங்கை அவள் பிடிச்ச ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் கைஸ். பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே ஒரு ட்ரேடிங் சொல்லிட்டு 50,000 ப்ராஃபிட் பார்த்தேன் கைஸ். இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்?
இல்லை 52K ஃபாலோவர்ஸ். ஏன்டா ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், யாரை ஃபாலோ பண்ணுறோம், எதுக்கு ஃபாலோ பண்ணுறோன்ற ஒரு விவஸ்தை இல்லையாடா? உங்களோட வறுமையை யூஸ் பண்ணி அவங்க மானிடைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனும் சொல்றேன் நான், இந்த சின்ன பையன் அதான் பண்ணியிருக்கான். பணக்கார உட்காந்து இந்த ஆப் விளையாட மாட்டான். அவன்கிட்ட காசு இருக்கு, காசு இல்லாதவன் தான் ஓகே காசு இப்படியாவது பண்ணிட மாட்டோமா கிடைச்சிடாதான்னு இறங்குவாங்க. காசு இழப்பானுங்க, திருப்பி போடு. ஒரு ஆள் இங்க கட்டிருந்தா காசு வந்திருக்குமா, போடு, லாஸ் முடிஞ்சு. அதே மாதிரி இந்த ராஜா கேம்ஸ் விளையாண்டு எத்தனை பேர் திரும்ப காசு இழந்திருக்கானுங்க. ஒருத்தன் 18,000 இழந்திருக்கான்றான், ஒருத்தன் 35,000 இழந்திருக்கான், ஒருத்தன் 10,000 இழந்திருக்கான், ஒருத்தன் 75,000 இழந்திருக்கான், இன்னொருத்தன் 2,000 இழந்திருக்கான், இன்னொருத்தன் 5,000 இழந்திருக்கான்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவங்க கமெண்ட் ஆஃப்ல இருக்கு, கமெண்ட் லிமிட்டடாக வச்சுட்டானுங்க, இல்லைனா கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறானுங்க, இல்லை என்னை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் கமெண்ட் டிலீட் பண்ணிடுறானுங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு இதில் வந்துட்டு இதை தப்புன்னு ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தா இவங்களோட ஆடியன்ஸ் இவங்களோட சொம்பு தூக்கி இருப்பானுங்க. இந்த ரசிகன் மணி, இந்த ராஜ் மைண்டோட சொம்பு தூக்கி இவனுங்கெல்லாம் வந்து சொல்கிறானுங்க. அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க செய்வாங்க, ஆடியன்ஸ் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி. நீ ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? ஒருத்தனோட வேலையை பார்க்கணும், அது அவனோட கடமை. லாலே போட்டிருக்க, அவன் பண்ணணும், அதை நீ கேள்வி கேளு. அதுக்கப்புறம் அதை மீறி நீ ஜாக்கிரதையா இருக்கலாம், அது தப்பு இல்லை. நீ ஒருத்தனை ட்ரஸ்ட் பண்ணினா ஒருத்தனை ஃபாலோ பண்ற, ஆனால் அவன் தப்பு பண்ணுறான்னா கேள்வி கேளு. ஆனால் கேள்வி கேட்டால் கமெண்ட் டிலீட் ஆகுது, அது ரெண்டாவது விஷயம். அப்படி கேட்கறத வந்துட்டு நீ ஏன் கேட்குற, நீ தெளிவாக இருக்கணும்னு ஆடியன்ஸை நீங்களே சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையாடா? நீங்களே தனித்தனியாக பாதி பேர் ஜோக்கரை ஃபாலோ பண்ணுறாங்க, பாதி பேர் தெளிவாக இருக்கானுங்க. உங்களை எது சொல்றதுன்னு தெரியல. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இந்த முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி காசு எழுந்தவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்துட்டு நாங்கள் பண்றோம், அவங்க மேலே ஒரு நம்பிக்கையில தான் பண்றோன்ற மாதிரி. இப்போ ஆடியன்ஸ் காசு போட்டு இழந்திருக்காங்க, இவங்கெல்லாம் யாரை கேட்கறது? இந்த மணியை கேட்பாங்களா, இல்லை இந்த ராஜ் மைடியோஸை கேட்பாங்களா, இல்லை ப்ரொமோட் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு அவங்கள கேட்பானுங்களா? கேட்டால் கூட ரிப்ளை பண்ணிடுவானுங்களா? என்னடா பேசுகிறேன் பண்ணுறாங்க. ப்ரொமோஷன் கூட நான் தப்பு சொல்ல, எதை ப்ரொமோட் பண்ணுறது இருக்குது, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு உண்மையாக இருக்கணுன்றது இருக்குது. அப்படி பண்ணாமல் பண்ணுறதுக்கு பேர் எனக்கு பொறுத்தவரையும் ஸ்கேம் தான். நம்ம ஃபாலோவர்ஸை ஏமாத்துறது பேர் ஸ்கேம் தான். நீ ஒரு விதத்தில் ஏமாத்திட்டு தான் இருக்க. இங்கே ஒரு ஒன்றையும் நான் சொல்கிறேன், இந்த ஃபேமிலிஸு உறவுகள் இதோ உங்களுக்காக கிருட்டு குருட்டு கரெக்டு கிருட்டுன்னு உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி பேர் வைக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் நம்பிடாத. அவங்க தான் நான் முதல்ல மொட்டடிக்கிறானுங்க, சரியா? இதோ திருப்பதி கத்தி, நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டைய நான் போடுறேன், ஆத்தா பணம் முட்டைய போடுவா. அவங்கள வந்துட்டு அண்ணா அண்ணி பாப்பா ஓ கியூட் ஃபேமிலி கோமலி நீ வந்துட்டு தொங்கிட்டு இருக்க. அவங்க ஒன்றை தான் மொட்டை அடிச்சு அவனுங்களாம் சம்பாதிச்சு இருக்கிறானுங்க. இப்போ நீ கேட்கலாம், அந்த ராஜா கேம்ஸில் வந்துட்டு இப்போ அவங்க போட கூட காசு வருதுன்னு கேட்கலாம். அது எப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நான் பார்த்து அது இருந்தால் நான் போகிறேன், அவர் என்ன சொன்னார் நான் சொல்லிடுறேன். அது எப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இவங்க ப்ரொமோஷனுக்கு வருவாங்க, சரியா? இவங்களுக்கு வந்துட்டு 50,000 1,00,000 சொல்லிட்டு ப்ரொமோஷனுக்கு இவங்க வருவாங்க. யார்? இந்த ஏஜென்சி வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வருவாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு டெமோ அக்கௌண்ட் கொடுப்போம், டெமோ அக்கௌண்ட், சரியா? டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஒரு டெலிகிராம் பேஜ் கொடுப்பாங்க. அந்த டெலிகிராம் பேஜில் நெக்ஸ்ட் எந்த கலரில் காசு விழுக போகுதுன்னு சொல்லி டெலிகிராம் பேஜில் வந்துடும். வெறும் இது ஒன்லி ஃபார் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, வெறும் டெமோ அக்கௌண்ட் மட்டும், சரியா? இவங்க வந்துட்டு டெலிகிராம் பேஜில் அடுத்து என்ன கலர் வர போகிறதுன்னு பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஃபேமிலிஸ் இங்கே பாருங்கள், ஃபேமிலிஸ் இங்கே பாருங்கள், 2,000 நான் பெட் கட்டுறேன், இங்கே பார்த்தீங்களா 5,000 வந்துருச்சு, இந்த மாதிரி நீங்களும் காசு ஏர்ன் பண்ணுங்க, விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அளவு ப்ரொமோட் பண்ணி போயிடுவாங்க. இதில் பேங்க்கில் போய் காசு எடுக்கிற மாதிரி காட்டுவானுங்க. அது இவங்க ஜெயிச்ச காசு இல்லை, ப்ரொமோஷனில் வந்த காசு, உன்னை மொட்டை அடித்த காசு, அது அவ்வளோதான். சார் இவனை என்ன பண்ண சார் சொல்கிறேன். அடுத்த கிரியேட்டர் டெக் பாஸ் சுதர்ஷன், அதாவது டெக் சூப்பர் ஸ்டாரில் அவர் சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் தான் இப்போ உங்களுக்கு கேடுல. ஆமாம் சித் ஃப்ரீக்வன்ஸோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சூப்பர் ஸ்டாரை, அதாவது நம்ம டெக் சூப்பர் ஸ்டாரை அம்மன குண்டியாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம், சரியா? ஏன்னா அஸ் ஆடியன்ஸாக நீ கேட்கும் போது கமெண்ட் ரிலீட் ஆகுது, கமெண்ட் வந்துட்டு ஸ்பேமில் போட்டுடுறாங்க, இல்லை ஒரு சில வார்த்தையை ஸ்பேமில் போட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை இப்படி கத்திட்டு இருக்கனால இந்த மாதிரி கிரியேட்டர் வந்து கேளுங்கிறது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் அந்த 1.25 மணி நேரம் வீடியோ பார்த்துட்டு சித் ஃப்ரீக்வன்சி அப்ரிஷியேட் பண்ணிங்க, டெக் சூப்பர் ஸ்டாரை கழுவி ஊற்றுனீங்க. ஆனால் எவனுமே எப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க? எனக்கு அதான் புரியல. ஏன்னா சுதர்ஷன் வந்துட்டு என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒருத்தவங்க வந்துட்டு அவுத்து காமிச்சிட்டாங்க, இதாண்டா இவன் பண்ணிகிட்டு இருக்கான், பெய்ட் ப்ரொமோஷனுக்கு எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பெய்ட் கேம்பெயின் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். வீடியோவில் ஒன்று இருக்குது, கால் ரெக்கார்டிங்கில் ஒன்று இருக்குது. எப்படி ப்ரோ? சுதர்ஷன் ப்ரோட்ட ஒன்றே ஒன்று தான் நான் கேட்கணும், மிடில் கிளாஸ் தான் யாரு? ஏன்னா அந்த சிட் ஃப்ரீக்வன்சி வீடியோவில் பார்க்கும்போது மந்த்லி சேலரி 8,000, பீட் கேம்பெயின்லேருந்து ஒரு சில லட்சங்கள், யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து வர ஆட்சன்ஸ் ரெவன்யூ ஒரு தனி லட்சங்கள், மொத்தம் ஒரு 18 லட்சமோ 19 லட்சம் மந்த்லி வருது. மந்த்லி 18 லட்சம் 19 லட்சம் வாங்குற நீ மிடில் கிளாஸ் தான். அப்போ மாதம் 30,000 20,000 வாங்குறவங்களாம் எந்த கிளாஸில் சேர்ப்பீங்க ப்ரோ? இல்லை நான் கேட்குறேன், எனக்கு தெரியல கேட்குறேன். ஏன்னா மிடில் கிளாஸில் ஒரு உருட்டுவீங்க,
அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அப்பாலஜி வீடியோ வந்திருக்கு. நீ பாஸ்ட்ல பண்ண தப்பு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான். ஐம் சாரி. அவ்வளோதான் அப்பாலஜி. இது அந்த ஐஎம் சாரியோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. எப்படின்னா கிளைமேக்ஸில் வந்துட்டு மேனிப்புலேஷன். எல்லாருக்கும் இங்கே சுற்றுற பொம்பரை மேலே தான் கண்ணு இருக்கு. ஆனால் சுற்றி விட்ட சாட்டை மேலே யாருக்குமே கண்ணு இல்லை. சாட்டையை தான் படுக்க வச்சிட்டியே ப்ரோ. 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர வேண்டியதான் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு வீடியோ போட்டு இல்லை நாங்கள் எங்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வரல அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சேனல்லாம் கண்டென்ட் போட வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வரல. அப்புறம் எதுக்கு டெக் பாஸ் வீக் ஐ குவிட் டெக் பாஸ்னு ஏதோ வீடியோ போட்டிங்க, எதுக்கு அது? இல்லை எனக்கு புரியல. ஏன்னா இவங்களே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களாம். அந்த வீடியோ ஐ குவிட் டெக் பாஸ்ன்னு போட்டு டெக் பாஸ்க்கு மாலை போட்ட மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வரலன்னு வாங்கலாம். நானும் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த பண்ணுறதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஐ குவிட் டெக் பாஸ்னு பிரச்சனை ஆரம்பிச்சது நீ. 1.5 மணி நேரம் நினைக்கிறேன் மெய்ய பொய்யாலகன்னு ஒரு படத்தை போட்டது நீ. அப்புறம் எல்லாம் தொக்கா மாட்டினதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, சாரி கேட்டு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோவில் வந்துட்டு மனசார சாரி சொன்ன மாதிரி தெரில. மாட்டிக்கிட்டோம் சரி சும்மா ஐஎம் சாரி அவ்வளோதான் முடிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இருக்குது. மன்னிச்சுக்க எல்லாம் பண்ணிட்டு மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. இதில் பிளாக் சட்டை பிளாக் பேக்ரவுண்டில் போனால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ஒயிட் சட்டை ஒயிட் பேக்ரவுண்டு நியூ டெக்னிக். எவனும் நம்பலையே, ஒரு சில ஆடியன்ஸ் நம்புறானுங்க. யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள கேப்பா ஓட நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். ஏன்னா இந்த அப்பாலஜி வீடியோ வரதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க, இந்த அலிகேஷன் ரிப்ளை பண்ண முன்னாடி என்ன நடந்தது எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாது. இதோ ஒரு சில கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு நாளைக்கு 10 மணிக்கு வீடியோ வரும் ரெடியாக இருங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் அந்த வீடியோ வரும்னு பார்த்தா அன்றைக்கி இந்த போக்கோ X7 சம்திங் இந்த மொபைலோட ரிவ்யூ வந்தது. அந்த வீடியோவில் வந்துட்டு தலைவனுக்கு தெரிஞ்சிருச்சு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்கன்னு. அதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் கிவ்அவே கொடுக்க போகிறேன், வி வாண்ட் டெக் சூப்பர் ஸ்டார்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபோனு கிவ்அவே கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்டை குறைக்கிறதுக்காக நான் வந்துட்டு கிவ்அவே கொடுக்க போகிறேன், வி வாண்ட் டெக் சூப்பர் ஸ்டார்னு கமெண்ட் போடுங்கன்னு சொன்னாப்புல. ஆனால் முக்கால்வாசி பேர் கமெண்ட்டில் கழுவி தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. இல்லை ஏ2டி நம்மளை எதிர்த்து பேசினா அவனுக்கு ஆப்போசிட்டாக ப்ரூஃபை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்றான். ஈவனா நீ இன்னும் நம்புகிறேன் அதானே? எனக்கு நம்பிக்கை உடஞ்சிருச்சு. ஏன்னா நானே நிறைய டெக் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது டெக் பாஸ் சேனல் தான் நான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. ஏன்னா வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்குது, இவங்க ஆடியன்ஸ்க்கு லாயலாக இருப்பாங்க, இவங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு நான் நினச்சேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல மாதிரி லாங் டேர்ம் ரிவ்யூக்காக வீடெல்லாம் சேவ் பண்ணிட்டு வர்றதை பார்த்ததுக்கப்புறம் ட்ரஸ்ட்டை உடச்சிட்டாங்க. அட போகிறா இதில் டெக் பாஸ் வந்துட்டு ஒரு கமெண்ட்டுக்கு கழிஞ்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு டைலாக் வர ஒரு வீடியோவில் என்ன அடடா கிரியேட்டர்ஸ் பயந்துட்டீங்களோ, ஒரே ஒரு கமெண்ட்டுக்கே கழிஞ்சிட்டீங்களே. ஆனால் இங்கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட கமெண்ட் இருந்தாலே கமெண்ட் ஹைடில் போட வேண்டியது. நீங்கள் என்ன ப்ரோ கரைஞ்சி ஊத்துறீங்களோ, மொத்தமாக வீடு வீடாக ஊத்துறீங்களோ? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்பாலஜி வீடியோவில் அந்த டெக் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அந்த கமெண்ட் போட்டுருப்பாப்புல, அந்த கமெண்ட் போட்டு சிட் ஃப்ரீ கொஞ்சம் அந்த போஸ்ட் போட்டாங்கன்னு ஒன்று காட்டியிருப்பாப்புல. இது 2 மாதம் ஆகுது, இது 3 மாதம் ஆகுது. அப்பாலஜி வீடியோவில் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணணும். அப்பாலஜி வீடியோலாம் தப்பு பண்ணுவீங்களா? என்ன ரீட்டர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சத்தியமாக புரியல. உங்களை இன்னும் ஜோக்கராக தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆடியன்ஸை இன்னும் ஜோக்கர் தான் நினச்சிருக்கீங்க. எல்லாம் பண்ணிவிட்டு சாரி நல்லா இருக்குடா டெக்னிக்கு. அதே மாதிரி வந்துட்டு என்னோட கோ கிரியேட்டர்ஸ்லாம் உங்களோட இப்போ தான் உங்களுக்கு ட்ரூ கலர் தெரிஞ்சுது, என்ன டிஃபேம் பண்ணதுனால நீங்கள் எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சு ஏதோ சொல்லியிருப்பாப்புல அந்த வீடியோட எண்டிங்கில். எனக்கு புரியல. இப்போ ஒரு கிரியேட்டர் தப்பு பண்ணாலே இது தப்புன்னு தான் சொல்ல முடியும். நீ தப்பு பண்ணதுக்காக அவன் கூட வந்துட்டு ஜாலரா அடிச்சுட்டு இருக்க முடியாது, சரியா? இது தப்புனா தப்புன்னு சொல்கிறதா ஒரு கோ கிரியேட்டரோட வேலை. ஆனால் இது வந்துட்டு நான் தப்பு பண்ணாலுமே கூட நிற்கணுன்றது முட்டாத்தனம். அது இல்லை டிஃபேம் பண்ணிட்டாங்களாம், உன் கேரக்டரை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க, டிஃபேம்லாம் பண்ணலை ஒன்றும். இல்லை வீடியோட எண்டிங்கில் உலகமே உன்னை எதிர்த்த போதும் உன்னை நீ நம்ப போதும் என்ன? இல்லை விடாமுயற்சி பாட்டு போட்டால் உத்தமன்னு ஒத்துக்கணுமா? போங்கடா நீங்களும் இதுவும். சரி இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணலாம்? ஆக்டிங்கே வராதவங்கலாம் தன்னைத்தானே வாட்டர் மிலன் ஸ்டார் நடிகர் நடிப்பறக்கன்னு சொல்லும் போது ஒருத்தர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறான், தப்பு பண்ண கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னா தான் பேஜில் நல்ல மாதிரி காமிச்சிட்டு வேற ஒரு பேஜில் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி அங்கே லாட்ரி பண்ணுறது. அதே மாதிரி இந்த வீடியோவை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், போலீஸோ லாயரோ இல்லை முத்துக்குமார் அட்வொகேட் முத்துக்குமார் அவர் பேர் அதானே தெரில எனக்கு. இன்கேஸ் நீங்களாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ள பண்ணுறது வந்து பார்த்தாலே பச்சை தெரியுது லாட்ரியோட மாடர்னைஸ்டு வெர்ஷன்னு. தமிழ்நாட்டில் லாட்ரின்றது இல்லீகல். அவரோட வீடியோஸ் கொஞ்சம் செக் பண்ணி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ, என்ன கேஸ் போட்டுக்காருங்கன்னு ஒரு காரணம் நல்லது. ஏன்னா இவனால் நிறைய பேர் காசு இழக்கிறாங்க, அதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண முக்கால்வாசி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு நிறைய கேம்லிங் இப்போ ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் பெய்ட் ப்ரொமோஷன் டேகும் போடலை, ஹேஷ்டேகும் எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. அவங்களையும் லீகலாக டீல் பண்ண முடியும்னா
பண்ணிடுங்க. இந்த கொடுமை அன்பு மாதிரி நிறைய பேர் டாஸ்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மண்டையில் நெருப்பு பற்ற வைக்கிறது, கிளாஸை உடைக்கிறது, செங்கலை உடைக்கிறது, டியூப்லைட்டை உடைக்கிறது, கிளாஸ் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவங்களெல்லாம் டேலண்ட்டுன்னு ஃபேமஸ் ஆக்காமல் உண்மையான டேலண்ட்டை தேடி ஃபேமஸ் ஆக்குங்கன்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஒரு வேளை இவங்களை லீகலாகவும் டீல் பண்ண முடியல, லீகலாக கான்சிக்வன்சஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஏன்னா அஸ் ஆடியன்ஸாக ஒன்று தான் கேள்வி கேட்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீ தான் கேள்வி கேட்கணும், அஸ் ஆடியன்ஸாக நீ தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். ஆனால் நீ கொஸ்டின் ரைஸ் பண்ணி நடக்கிறது இல்லை. வேறு ஒரு கிரியேட்டர் பேசிட்டா தான் இவங்க சைலண்ட் ஆகுறானுங்க. அஸ் ஆடியன்ஸ் பேசினா ஆடியன்ஸ் என்ன கமெண்ட் ரிலீட் பண்ணால் போதுன்ற மாதிரி போயிடுறானுங்க. அதனால் வந்துட்டு அஸ் அ கிரியேட்டராக அவங்க பவர் அவங்க காமிக்கிறாங்க. அஸ் ஆடியன்ஸாக பவர் என்ன நம்ம காமிப்போமா? என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டா? பிரிங் பேக் கேன்சல் கல்ச்சர். கேன்சல் கல்ச்சர்லாம் ஃபாரின் யூடியூபர்ஸ் கிட்ட முன்னாடி இருந்தது. ஏன்னா அங்கே ஒரு கிரியேட்டர் தப்பு பண்ணான்னா இந்த மாதிரி மற்ற கிரியேட்டர்லாம் வந்து பேச மாட்டான். ஆடியன்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி நீ என்னடா நான் சொல்கிறது கேட்கல, நான் வளர்த்து விட்டேன் தானே, நீ போய் அங்கே கேம்பிளிங்லாம் பண்ணுவேன், நாங்கள் சும்மா கை தட்டிக்கிட்டு தாக்கப்பட்டாரும் கமெண்ட் போடணுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு அழகாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அந்த கிரியேட்டரை ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண வைப்பானுங்க. அதுதான் ஃபாரின் யூடியூபர்ஸும் ஃபாரின் யூடியூபர்ஸும் அங்கே இருக்க ஆடியன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் எப்படி இவர் கமெண்ட் பண்ண தானே போடுவீங்க, நம்மளுக்கு தான் வெக்கமான சூடு சொன்னது உள்ளே. இந்த டைலாக் இருக்கும், ஆடியன்ஸ் ஏமாற்ற முடியாது, ஆடியன்ஸ் தெளிவாக தான் இருக்காங்க, நம்மளாம் முட்டாள் தான்டா. ஏன்னா டெக் சூப்பர் ஸ்டார் சேனல்லேருந்து இன்னும் சப்ஸ்கிரைபர் குறையில. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் ஃபாலோவர்ஸ் ஏறிட்டு 1.9 மில்லியன். எதுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீ ஃபாலோ பண்ணுற? 500 ரூபா கொடுப்பான்னா. ஏன்னா பிச்சை இடம் இருக்கிற நீ ஒருத்தர் நான் ஃபாலோ பண்ண 500 ரூபா கிடைக்கும். எதுக்கு அந்த 500 ரூபா? இப்போ இன்கேஸ் வந்து நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை போய் எதுக்கிட்ட அந்த ஸ்கேம் பண்ண நீ கேள்வி கேட்டமே, அவன் ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், ஏன்னா ஓசிலியா ஃபாலோ பண்ணேன், வேறு 500 ரூபா கொடுப்போம் தான் நான் ஃபாலோ பண்ணேன், அப்புறம் எதுக்கு நான் கேள்வி கேட்குறேன்னு உன்னை கேட்டானா நீ மூஞ்சத்துக்கு எங்கோ வைப்ப. ஏன்னா இங்கே இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர் பிச்சை எடுக்கிறது இல்லை. ஒருத்தரோட கண்டென்ட் பிடிச்சா அவங்க பண்ணுற விஷயம்லாம் பிடிச்சினால தான் ஃபாலோ பண்ணுறது. ஃபாலோக்கான மீனிங் தெரியுங்களா? அதுக்கு தான் ஃபாலோ பண்ணணும், சரியா? அதுக்கு 500 ரூபா காசு கொடுப்பான்னு நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் வேறு. நான் உடனே ஒன்று சொல்லணும் தான் விரும்புகிறேன். நீ வளர்த்து விட்டவன் தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கான், சரியா? ஒன்றை ஏமாத்தினாலுமே ஒன்றை மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட பேரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அதனால் நீ தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நீ கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், அவன் கொஸ்டின் டிலீட் பண்ணுறான்னா அவன் மதிக்கலை. அப்போ மதிக்கிற மாதிரி எதாவது பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணு. என்னால் முடிஞ்சது எனக்கு இப்போ நான் லிஸ்ட் பண்ண எல்லா கிரியேட்டரும் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். இவங்க மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி ஏகப்பட்ட பேர் இவங்கெல்லாம் எதுக்கு ஃபாலோ பண்ணுவோம்னே தெரியாமல் நீ ஃபாலோ பண்ணியிருப்பல. உண்மையிலே அவன் நீ ஃபாலோ பண்ணுறதுக்காக ஓர்த்தாக தான் அவனை ஃபாலோ பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவன், லாட்ரி பண்ணுறவன், அடிக்கவே தெரியாதவங்களாம் நடிப்பாரக்கன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்க, என்னால் முடிஞ்சது இப்போ நான் லிஸ்ட் பண்ண எல்லா கிரியேட்டர் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களெல்லாம் அன்ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களும் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் கேன்சல் கல்ச்சரை கொண்டு வரணுன்றதா இருக்கிறது ஒரே சொல்யூஷன். அஸ் ஆடியன்ஸாக சேர்ந்து ஒரு 100K 200K ஃபாலோவர்ஸை சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் குறைச்சிப்பார். இங்கே எத்தனை பேர் திருந்துறாங்க? கண்ணை பிடிங்க சிவா, இதுக்கு முன்னே நீங்கள் போய் அன்ஃபாலோ போட்டுக்கு, அவ்வளோதான். கேன்சல் கல்ச்சரை கொண்டு வா. #NoMoreFakeInfluencers என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி ஆடியன்ஸ் பவர் என்ன நம்ம காட்டலாம். அதே மாதிரி இந்த அவேர்னஸ் வீடியோ நிறைய பேர் நீ எதுக்கு வீடியோ பண்ணி கேட்பாங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் ராஜா கேம்ஸ் இந்த மாதிரி கேமுக்குள்ளே போய் கேம்பிளிங் இந்த லாட்டரியில் போய் காசு இறந்தாங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தனை காப்பாற்ற முடிஞ்சாலும் எனக்கு அது சந்தோஷம் தான். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணு. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய பேருக்கு எது ஆடு எது நார்மல் வீடியோனே தெரியல, செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. ஆடியன்ஸ் எஜுகேட் பண்ண வேண்டியதுதான் கிரியேட்டர்ஸோட வேலை. ஆடியன்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியதான் கிரியேட்டரோட வேலை. ஆடியன்ஸை ஸ்கேம் பண்ணுறது இல்லை. நான் அஸ் எ கிரியேட்டராக, நான் ஒரு அவ்வளோ பெரிய கிரியேட்டர் இல்லை, பட் ஸ்டில் நான் அஸ் எ கிரியேட்டராக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ஒருத்தன் தெளிவானாலுமே நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனி உன் வேலையை ஆரம்பி.